திமுக வந்து சரியான முறையில் ஆட்சி செய்ய தகுதியற்றவர்கள் அப்படிங்கிறத பல முறை இல்லை, இந்த 4.5 ஆண்டுகளாகவே நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதிகாரத்தில் இருக்கோம் அப்படிங்கிற மமதை மட்டும் இருந்தால் பத்தாது. அதிகாரத்தில் நீங்கள் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை இருக்குல்ல. முதல்வருக்கு ஒரு பொம்மை முதல்வர்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாங்கல்ல, அது 100% உண்மை. அவர் பொம்மை முதல்வராகத்தான் இருக்காரே தவிர அவர் மக்களுக்கானவராக மாறவே இல்லை. இப்ப கூட திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் போய் திருவாரூர் மாவட்டத்தில் மக்களை சந்திச்சு விவசாயிகளை சந்திக்கும் போது நாங்கெல்லாம் நகையை அடமானம் வச்சுட்டு தான் நாங்கள் இந்த விளைச்சலை ஏற்படுத்தி இருக்கோம், இது அவங்க கொள்முதல் செய்யலைன்னா எங்களுக்கு நஷ்டமா போயிடும். இதெல்லாம் தெரியுமா அல்லது தெரியாதா? என்ன சொன்னாங்க? 2000 கோடி ரூபாய் ஒதுக்கி 200 தடுப்பணைகள் கட்டுவோன்னு சொன்னாங்க. எங்கேயாவது ஒரு தடுப்பணை கட்டியிருக்காங்களான்னா இல்லை. டெல்டா மாவட்டங்கள்ல கம்யூனிஸ்டுகள் இருந்து ஒரு போராட்டம் செய்தால் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு வாயடைத்து போயிட்டாங்களே அப்படிங்கிறது மனசு உண்மையாகவே கஷ்டப்படுது. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ தமிழ்நாட்டுக்கான வடகிழக்கு பருவமழை தொடங்கி உள்ளது. இந்த தொடக்க காலத்திலேயே சென்னை மாநகரம் வெள்ளக்காடாக மாறி உள்ளது. குறிப்பா டெல்டா மாவட்டத்துல குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் அந்த நெல்லை தமிழக அரசு கொள்முதல் செய்யாத நிலையில இருக்கிறாங்க. விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது திமுக சரியான முறையில் ஆட்சி செய்ய தகுதியற்றவர்கள் அப்படிங்கிறத பல முறை இல்லை, இந்த 4.5 ஆண்டுகளாகவே நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் இப்போ இந்த வடகிழக்கு பருவமழையை முன்கூட்டியே வானிலை ஆய்வு மையங்களில் முன்கூட்டியே 1 மாதத்திற்கு முன்னதாகவே அவங்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு, மழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு. பட் அதெல்லாம் தெரிஞ்சுமே அவங்க எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காமல் இப்பதான் அவங்க ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிப்பது எல்லாம் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி தான் நடந்துக்குதே தவிர, இதே அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா 1 மாதத்திற்கு முன்னதாகவே கூட்டங்கள் கூட்டி எந்தெந்த இடத்துக்கு ஐஏஎஸ் அதிகாரி எல்லாம் அங்கங்க நியமனம் செய்து மக்களுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், இப்ப மழை அதிகமா வரும், உங்களோட உணவுப் பொருட்களை நீங்க வாங்கி வச்சுக்கலாம், அது மாதிரிலாம் ஒரு மக்களுக்கும் சரியான முறையில் அலர்ட் கொடுத்து மக்களை பாதுகாப்பதற்கான இடங்களையும் உருவாக்கி அங்க என்னென்ன வசதிகள் எல்லாம் செய்ய முடியுமோ எல்லாமே சரியான முறையில் அதிமுக ஆட்சியில் செய்து தரப்பட்டது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அலட்சியமாக அந்த ஒரு அதிகாரத்தில் இருக்கோம் அப்படிங்கிற மமதை மட்டும் இருந்தால் பத்தாது. அதிகாரத்தில் நீங்கள் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை இருக்குல்ல. இவங்க சொல்கிறாங்க 4000 கோடி ரூபாய் அப்படிங்கிறத, கோடி ரூபாய்க்கு நாங்கள் பணிகள்லாம் செஞ்சுட்டோம், சென்னையில் மழை பெஞ்சா ஒரு சொட்டு கூட தண்ணி நிற்காதுங்கிறாங்க. எப்படி அது மாதிரியான ஒரு பொய்யை சொல்ல முடியுதுன்னு தெரியல. இன்னைக்கு ஒரு சின்ன மழை பெய்தால் கூட சென்னையில நம்மளால பயணம் செய்ய நம்ம தவிக்கிறோம். அப்ப அது என்ன ஆணுச்சு? அந்த பணத்தை நீங்க எப்படி செலவிட்டீங்க? என்ன மாதிரியான பணிகளை மேற்கொண்டீங்க? நீங்க கொள்ளை அடிச்சிட்டீங்க அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது. நாம அரசியல்ல இருக்கோம், நாம பேசுறோம் அப்படிங்கிறதுல மக்கள் பேசுறாங்க. மக்கள் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இந்த மாதிரி செலவு பண்ணோம், இது மாதிரிலாம் சொல்றாங்க, என்ன நடந்துச்சுன்னே தெரியல, இங்க மழை தண்ணி நிற்குதுங்கிறாங்க. அப்ப கொள்ளையடிப்பதே நோக்கமா வச்சுக்கிட்டு நீங்க அந்த 4000 கோடி அப்படிங்கிறது இருக்கு. இதே அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா இந்த செம்பரம்பாக்கம் ஏரியை நீங்க போய் நேர்ல பார்வையிடவே இல்லை. முதல்வருக்கு ஒரு பொம்மை முதல்வர்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாங்கல்ல, அது 100% உண்மை. அவர் பொம்மை முதல்வராகத்தான் இருக்காரே தவிர அவர் மக்களுக்கானவராக மாறவே இல்லை. சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பிறந்தகை கூட அழைப்பு விடுக்கல. ஆமா, அழைப்பு விடுக்கல. அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா விவசாயிகள் பத்தி சொன்னீங்க பாருங்க, அது ஒரு மிகப்பெரிய ஒரு சோக கதையா தான் நான் பாக்குறேன். சோகமான விஷயமா இருக்கு எல்லாமே. ஏன்னா கடந்த 20 நாட்களுக்கு முன்னதாகவே நெல்மணிகளை கொண்டுட்டு சாலைகள்ல கிடத்திட்டு அவங்க அதை பாதுகாக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டு அதுல இன்னைக்கு நெல்மணி முளைச்சிட்டு அப்படிங்கும் போது அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம விளைச்சவங்க விவசாயிகள் நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில உருவாகி இன்னைக்கு தத்தளிச்சுட்டு இருக்காங்க. இதை நீங்க நேர்ல போய் பார்வையிட்டு முன்கூட்டியே எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் அவங்க எவ்வளவோ நாள் எவ்வளவோ பேசுறாங்க. நீங்க எத்தனை குடோன் அமைச்சு கொடுத்துருக்கீங்க? நெல் கொள்முதலை நீங்க ஏன் அவசரப்படுத்தல, துரிதப்படுத்தல? ஒரு நாளைக்கு 2000 மூட்டைகளை நாங்க கொள்முதல் செய்யறோம்னு பட்ட பகல்ல பொய் சொல்ற மாதிரி சட்டமன்றத்துல அமைச்சர் சொல்றாரு.
ஆனா நீங்க விவசாயிகள் இடத்துல போய் கேட்டீங்கன்னா 600, 700, 800ங்கிறத தாண்டல. 800 மூட்டைகளுக்கு மேல அங்க கொள்முதல் செய்யப்படல அப்படிங்கிறது. ஏன்னா நான் டெல்டா பகுதியை சார்ந்தவள் என்பதனால இன்னும் கூடுதலாக எங்களுக்கு மக்களிடமிருந்தே எல்லா இடத்துல இருந்தும் தகவல் வருது. அவர்களுடைய அடிப்படையான தேவைகளாக இருக்கக்கூடிய ஒரு தார்பாய், ஒரு தார்பாய் வாங்கி கொடுக்க முடியல, ஒரு சாக்குப்பை தேவையான அளவுக்கு சாக்குப்பைகளை கொடுக்க முடியல. அவங்க ஒன்றும் பெரிய அளவுல எல்லாம் உங்கள்ட்ட எக்ஸ்பெக்டேஷன் வைக்கல. அப்ப குடோன் அமைச்சு கொடுக்கல. அதிமுக காலகட்டத்துல ஏசியாவிலேயே மிகப்பெரிய குடோன் வந்து இங்க அமைச்சு கொடுக்கப்பட்டது. தானிய கிடங்கு வந்து இங்க திருவாரூர் மாவட்டத்திலையும் நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும் அமைத்து கொடுக்கப்பட்டது. ஆனா நீங்க இப்ப வரைக்கும் நான் டெல்டாக்காரன் சும்மா பேச்சுக்கு மேடைக்கு மேடை ஒரு பச்சை துண்டை போட்டுட்டு நீங்க அந்த பகுதிகளுக்கு போகும்போது பேசினா மட்டும் பத்தாது. உண்மையாகவே விவசாயிகளுடைய நலனுக்காக என்ன செய்துள்ளது திமுக அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு நீங்க விவசாயிகளை கூப்பிட்டு அங்க பேச வச்சீங்கன்னா ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, இதுவரைக்கும் எதுவுமே செய்யல, இழப்பீடு தொகை சரியான முறையில கொடுக்கல, இன்சூரன்ஸ் சரியான முறையில போய் சேரல. அந்த விவசாயிகள் கண்ணீர் வடிக்கிறாங்க அப்படின்னா காரணம் இல்லாம இல்லை. அவர்களுடைய கண்ணீர் வந்து ரொம்ப, அவங்க எவ்வளவு 40 ரூபாய் செலவு பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கிடைக்கிறது 27 ரூபாய் தான் கிடைக்குது. ஆனா இந்த திமுக ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விவசாயிகள்லாம் ரொம்ப செழுமையா இருக்காங்க, விவசாயிகள் லாபத்தோட இருக்காங்க, விவசாயிகள் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அவர்களுடைய குறைகளையோ அவர்கள் படுற கஷ்டத்தையோ உணராம நடந்துக்கிறாங்க. இதுவே அப்படியே நீங்க சென்ற ஆட்சிக்கு போனீங்கன்னா திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஏகப்பட்ட விஷயம் விவசாயிகளுக்காக பாசன வசதி செஞ்சு கொடுத்தது, தூர்வாரும் பணிகள், குடிமராமத்து பணிகளை ரொம்ப மிக சிறப்பாக அங்கங்க உள்ள விவசாய சங்கங்கள்ட்டே கொடுத்து அந்தந்த பகுதிகளில் உள்ளவங்களே செய்ய சொன்னது, அந்த ராமநாதபுரத்துல கூட பாசன வசதி செஞ்சு கொடுத்தது, அங்க ஆறுகள்லாம் வெட்டப்பட்டது. இது மாதிரி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு பொற்காலமான காமராஜருக்கு ஆட்சி பிறகு எடப்பாடி வந்து விவசாயத்துக்கு நிச்சயமாக அவர்கள் வந்து ராமநாதபுரம்லாம் மன்னராட்சிக்கு பிறகு திரு எடப்பாடியார் தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு விவசாய பூமியை அதை மாத்திருக்காருங்கிறத விவசாயிகளே சொல்றாங்க. அப்ப அவரு எவ்வளவு மக்களையும் விவசாயிகளையும் நேசிக்கக்கூடிய ஒரு முதல்வராக இருந்தார். இப்ப நீங்க என்ன விதமான முதல்வர், யாரு நீங்க? அதாவது தேவையான அளவுக்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இல்லை, உற்பத்திக்கு ஏற்ற வகையில் கொள்முதலும் செய்யல. அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, அந்த செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு மத்திய அரசு இன்னும் அனுமதி கொடுக்கல என்ற ஒரு குற்றச்சாட்டை சக்கரபாணி அவர்கள் சட்டமன்றம் தெரிவித்துள்ளார். ஆனால் எடப்பாடி என்ன சொல்லிக்காருனாக்கா, ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அந்த செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு அனுமதி மத்திய அரசு கொடுத்து விட்டதாக சொல்றார். இதுல யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய்ன்னு நமக்கு இல்ல. இது எல்லாமே உங்களுக்கு வந்து தரவுகள் தானே, இதுல அரசியல் பண்ணணும் அவசியம் இல்லை. மத்திய அரசுட்டேருந்து அவங்களுக்கு ஆகஸ்ட் மாதமே அவர்களுக்கு செறிவூட்டப்பட்ட அரிசிக்கான உத்தரவு வந்துடுச்சு. இப்ப பொய் சொல்றாங்கிறத நாம திமுக தான் முழுமையாக பொய் சொல்லுதுங்கிறத சட்டமன்றத்திலே பொய் சொல்றாங்களே. 2000 மூட்டைன்னு பொய் சொன்னது வந்து வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. அப்புறம் நாங்க இழப்பீடு கொடுத்துட்டுறோம். இழப்பீடு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஊருக்கு ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க இழப்பீடு. அதை தவிர அங்க உள்ள விவசாயிகள்லாம் கண்ணீரோட இருக்காங்க. அப்ப இவர்கள் தான் திமுகவினர் பொய் சொல்றாங்கிறது நமக்கு தெரியறதை விட, அதாவது நீங்க நகரத்துல வசிக்கிறவங்களுக்கு தெரியறதை விட இன்னைக்கு விவசாயிகளுக்கு கண்கூட தெரிஞ்சுட்டு அவங்க அந்த 7000 கோடி அந்த வெங்காய தாமரை இதெல்லாம் ஒழிக்கிறதுக்காக ஒரு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த நிதி எங்கன்னு விவசாயிகள் கேட்குறாங்க. போன பட்ஜெட்ல நீங்க 47,000 கோடி ஒதுக்கி இருக்கீங்க. அப்ப அந்த 47,000 கோடி எங்கு எதற்காக செலவிடப்பட்டது? விவசாயிகள் இவ்வளவு சிரமப்படுறோம், நீங்க ஒரு குடோன் அமைச்சு கொடுக்கல, இந்த நெல் மூட்டைகள் எல்லாம் நெல்மணிகள்லாம் வீணா போயிட்டு கிட்டத்தட்ட எவ்வளவு நஷ்டம், இந்த 4.5 வருஷத்திலே 500 கோடிக்கு மேல நஷ்டம் அடைஞ்சிருக்கு. நீங்க மற்றதெல்லாம் வளர்ச்சியில இருந்தாலும் விவசாயத்திலையும் உணவு உற்பத்தியிலும் இதெல்லாம் பின்னோக்கி செல்லக்கூடிய நிலையில தமிழகத்தை கொண்டு வந்திருக்கீங்க. அப்ப தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டத்துல உள்ளவர்களை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க அந்த பகுதியை திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் திரு கருணாநிதி அவர்கள் அப்படிங்கிறதுனால இந்த வாக்கு நமக்கு சிதறாது, நம்ம என்ன பண்ணினாலும் கண்டுக்கலனாலும் மக்கள் வந்து நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல, அந்த இதை வந்து நிச்சயமாக 2026ல அதை தகர்த்தெறிஞ்சிருவாங்க மக்கள். நீங்க மக்களை வந்து ரொம்ப குறைவாக இட போடுறாங்க. நம்ம மக்கள் நமக்காக நம்ம ஊரு சொந்த ஊருங்கிறதுனால ஓட்டு போடுவாங்க, அதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து நல்லது செஞ்சா மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. நீங்க அவங்களை கண்டுக்கவே இல்லை, அவங்களை உதாசீனப்படுத்துறீங்க. ஒரு திமுகவை வந்து பற்றி பேசக்கூடிய ஒரு பெண் பேசுறாங்க, வானத்துக்கா கூரை போட முடியும்னு பேசுறாங்க. நான் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில வானத்துக்கு கூரை போட முடியுமான்னு பேசுறாங்க. லாபம் இல்லை என்றால் விவசாயத்தை செய்திருப்பாங்களான்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப இவர்களுடைய நோக்கம் என்ன? இது ஒட்டுமொத்த திமுகவினருடைய குரலாக நான் பாக்குறேன்.
எவ்வளவு பெரிய வார்த்தை இது. உங்களை வந்து வானத்துக்கு கூற போட சொல்லல, அவங்க ஒண்ணும் விவசாய நிலத்துக்கு கூற போட்டு அவங்க விளைஞ்சு வந்ததை கொண்டு போய் கொள்முதல் செய்யறதுக்காக நிக்கிறாங்க. அதை நெல் கொள்முதல் செய்ய முடியல உங்களை. அதெல்லாம் அடிப்படையான அரசாங்கம் செய்யக்கூடிய வேலைகளை செய்ய முடியாத நீங்க வானிலையை பத்தி ஏன் மழை பெய்யுதுன்னு கேக்குறீங்க. அது என்ன மாதிரியான நான் இதை சொல்லிக்கிறேன். லாபம் நஷ்டம்னா விவசாயிகளுக்கு தெரியாதுங்க. அவங்க லாபமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் அவங்க தொடர்ச்சியாக விவசாயத்தை செய்து கொண்டேதான் இருப்பாங்க. இப்ப கூட திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் போய் திருவாரூர் மாவட்டத்துல மக்களை சந்திச்சு விவசாயிகளை சந்திக்கும் போது நாங்கெல்லாம் நகையை அடமான வச்சுட்டுதான் நாங்க இந்த விளைச்சலை ஏற்படுத்தி இருக்கோம், இது அவங்க கொள்முதல் செய்யலைன்னா எங்களுக்கு நஷ்டமா போயிடும். இதெல்லாம் தெரியுமா அல்லது தெரியாதா? ஒரு முதல்வருக்கோ ஒரு திமுகவை சார்ந்தவர்களுக்கோ இதெல்லாம் வந்து விவசாயிகள் கண்கூடாக பேசக்கூடிய வார்த்தைகளை நீங்க காதுல வாங்குறீங்களா இல்லையா? தீபாவளியை கூட கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலையில நாங்க இருந்துட்டு இருக்கோம். மனம் நொந்து போயிட்டு. தீபாவளி மழை நீர்ல மிதந்ததுன்னு சொல்றாங்க. ஆமா, அப்ப இதையெல்லாம் நீங்க வந்து காதல வாங்க முதல்வர் பேசும்போது செயற்கை மழை இயற்கை மழை இந்த மாதிரி எல்லாம் பேச எப்படி மனசு வரும்? நீங்க மனசாட்சியோட ஒரு பெரிய ஒரு ஆட்சியாளர் அப்படிங்கறத விடுங்க, ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதராகவாவது நடந்து கொள்ளுங்க. உங்களை நம்பி நீங்க கொடுத்த பொய் வாக்குறுதிகளை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நீங்க ஒரு குறைந்தபட்சம் ஆறுதல். நீங்க கரூருக்கு உடனே இரவோட இரவாக ஓடுனீங்க, ஏன் டெல்டா பகுதிக்கு நீங்க உடனடியாக வரல? அங்க இவ்வளவு நெல்மணிகள் வீணானுச்சு இல்ல. இப்ப திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் போனார்ல, நீங்க ஏன் போகல? முதல்வர் ஏன் போகல? கரூருக்கு போக முடியாது, நீங்க உங்களால தஞ்சாவூருக்கு வர முடியாதா கேக்குறேன். அப்ப என்ன காரணம்? உங்களுக்கு எது தேவை, எந்த இடத்துல அரசியல் செய்ய வேண்டுமோ அந்த இடத்துல அரசியல் செய்வதற்காக ஒரு எப்படி சொல்றது வாக்கு வங்கிக்காக மட்டுமே செயல்படுவதை நிறுத்திட்டு கொஞ்சம் மக்களை நோக்கி மக்களுக்காக நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதை நீங்க எல்லாம் வரமாட்டீங்க, எங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. விவசாயிகள் கோபத்துல இருக்காங்க. அந்த பகுதியை சேர்ந்தவள் என்பதனால எனக்கு இன்னும் அதிகமான கோபம் எனக்கு இருக்கு. எனக்குள்ள நிறைய கேள்விகள் கேட்டா உண்மையாகவே அது அநாகரிகமாக கூட இருக்குமோங்கிறதுனால கட்டுப்படுத்தி நான் கேள்விகளை கேட்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு விவசாயம் சார்ந்த அறிவு கிடையாது, விவசாயிகள் மீது பாசம் கிடையாது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் எதுல கொள்ளடிக்கலாம், கமிஷன் எதுல கிடைக்கும், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், உங்க குடும்பம் எப்படி நல்லா இருக்க முடியும், எல்லாவற்றிலையுமே உங்க குடும்ப முன்னேற்றத்தை மட்டுமே நீங்க நினைச்சு செயல்படுறீங்களே தவிர இங்க விவசாயிகளை பத்தி கவலைப்படலங்கிறதுக்கு வர தேர்தல் 2026 சரியான பாடம் நிச்சயமாக மக்கள் கொடுப்பாங்க. அதே நேரத்துல இந்த இடத்துக்கெல்லாம் உடனடியாக சென்ற எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், அந்த பகுதியை சேர்ந்தவள் என்பதனால. ஏன்னா நேர்ல போய் அந்த விவசாயிகளோட அவங்களோட அவங்களா நின்று நெற்பயிரும் வந்து மழையில வந்து மிதக்குது, அது வந்து தடுப்பது கடினம். ஆனா அறுவடை செய்த நெல்லு வந்து தமிழரசு வாங்கவில்லை என்பதுதான் உண்மையான குற்றச்சாட்டு. ஆமாங்க, நம்ம அதாவது இயற்கை அப்படிங்கிறது முன்னதாக மழை வரும், அதிக அளவு மழை வரும், அது எல்லாமே ஏற்புடையது. அதை நாம வந்து அதற்கு நம்ம அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும், ஏன் செய்யலங்கிறதான் கேள்வியா கொடுக்கணும். இழப்பீடு கொடுக்க வேண்டும் ஒரு பக்கம். நீங்க நெல் கொள்முதல் செய்யறத துரிதப்படுத்தணும். நீங்க போய் சொல்றாரு 6 மணி வரைக்கும் தான் நடக்குது நெல் கொள்முதல் நிலையங்கள்ல, 6 மணி வரைக்கும் தான். ஆனா இவங்க அங்க சட்டமன்றத்துல சொல்லும் போது 8 மணி வரைக்கும் நடத்துறோம், முடிஞ்ச டயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிலாம் நாங்க வந்து நெல் கொள்முதல் செஞ்சுட்டு இருக்கோங்கிறது எல்லாமே பொய் சொல்றாங்களே தவிர அங்க நேர்ல போய் நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு நேர்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா அங்க நடக்கிறது 6 மணி வரைக்கும் தான் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. ஆனா இதற்கு சொல்லக்கூடிய காரணம் அரசாங்கம் வந்து நெல் கொள்முதல் வந்து ஏன் போதுமான அளவு செய்யலன்னா, அந்த செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு அனுமதியை வந்து மத்திய அரசு கொடுக்கலன்னு வந்து சக்கரபாணி சட்டமன்றம் தெரிவித்துள்ளார். ஆனா அப்படி கிடையாது. அது ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு அனுமதி கொடுத்து விட்டதாக அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார், மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஸோ அரசு மீது உள்ள தவறை மறைப்பதற்காக இப்படி ஒரு பொய்யை சொல்வதா? இது எல்லாவற்றிலையுமே திமுக பாத்தீங்கன்னா அவர்களால செய்ய முடியாத நிர்வாகத்திறன் இல்லாம செய்ய தவறுன விஷயத்த கூட மத்திய அரசு மேல பழி போட்டுட்டு மத்திய அரசு தான் காரணம், மத்திய அரசு தான் காரணம்னு ஒரு கீழ்த்தரமான அரசியலை முன்வைக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், சரிங்க ஒருவேளை அப்படியே இருந்தாலும் நீங்க போராடியாவது மக்களுக்காக நீங்க உங்களால மாநில அரசோட உரிமை எது வரைக்கும் இருக்கு, உங்களுடைய அதிகாரம் எல்லை இருக்குல்ல, அது வரைக்கும் உச்சபட்ச அதிகாரத்திற்கு போய் நீங்க மக்களுக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்க போர்க்கால நடவடிக்கையாக நீங்க எடுத்திருக்கணுங்கிற அதுதானே உண்மையான அரசு. அப்படி உங்களால வந்து செய்ய முடியலன்னா ராஜினாமா செஞ்சிருங்க. 40 MP ராஜினாமா செய்ய சொல்லுங்க. இங்கேயுமே நீங்களே நாங்க ஆட்சியில் இருக்க வேண்டாம், எங்களை வந்து எதுவுமே செய்ய விட மாட்டாங்கிறத வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டு நீங்க அப்படியே ராஜினாமா செஞ்சிருங்களேன். ஒண்ணு நீங்க ஆட்சியில அதிகாரத்துல இருக்கும் போது என்ன முடியுமோ அதை செய்யணும். அதற்கு காரணங்கள் சொல்வது அப்படிங்கிறது கண்டிப்பாகவே அவர்களுடைய திறனற்ற மக்கள் மீது நாட்டமற்ற ஒரு தன்மையை மறைப்பதற்காக அவங்க மத்திய அரசை வந்து பழி போட்டுக்கிட்டு கை காமிச்சிட்டு இதே அரசியலை எடுத்துட்டு போகலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்ப என்னன்னா மக்களுக்கு
மத்திய அரசுடைய திட்டங்களும் மத்திய அரசு என்னென்னலாம் நமக்கு பண்ணியிருக்குங்கிறதுமே தெரியுது. இப்ப விவசாயிகள் சொல்றாங்க மத்திய அரசு வந்து எங்களுக்கு வந்து 22,000 ரூபாயில இருந்து 30,000 வரைக்கும் எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நேரடியாக என்னென்னலாம் மத்திய அரசு செய்யணும்னு நினைக்குது விவசாயிகளுக்குங்கிறது இப்ப தெரிய தொடங்கிட்டு. இதற்கு முன்னால் நீங்க ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, மத்திய அரசை கை காமிச்சிட்டு இருந்தீங்கிறது வேற. ஆனா இப்ப இவங்க தெளிவாயிட்டாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள். இப்ப ஆந்திராவில எல்லாம் பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு 12,000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கப்படுது. மாநில அரசு கொடுக்குது. இதுக்கு மாநில அரசு ஊக்கத்தொகை கொடுக்குது. நீங்க என்ன செஞ்சீங்க? விவசாயிகளுக்கு என்ன செஞ்சீங்க? நான் கேக்குறேன். நான் வந்து அததான் சொல்றேன். இந்த விவசாயிகளுடைய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. குற்றச்சாட்டுங்கிறதுங்க ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. என்ன சொன்னாங்க? 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கி 200 தடுப்பணைகள் கட்டுவோன்னு சொன்னாங்க. எங்கேயாவது ஒரு தடுப்பணை கட்டியிருக்காங்களான்னா இல்ல. ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட தடுப்பணைக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு தடுப்பணை கட்டினதாக நிதி ஒதுக்கி இருக்கிறதாக அந்த நிதியை மட்டும் ஒதுக்கிக்கிறாங்க. இதை விட ஒரு கேவலமான ஒரு செயல் இருக்க முடியுமா? இதையெல்லாம் விவசாயிகள் சொல்வது. விவசாயிகள் இது மாதிரியான தகவல்களோட எல்லாம் தெரிஞ்சிருக்காங்கிறது உண்மையாகவே இந்த திமுகவுடைய இந்த முறையில இன்னுமே அடுத்த முறையில எந்த முறையுமே வர முடியாது. விவசாயிகள்லாம் நினைச்சாங்கன்னா நீங்கெல்லாம் ஆட்சியில எல்லாம் உட்காரவே முடியாது. இந்த மாதிரியான புகார்கள், இந்த மாதிரி குறைகள் அவர்களை கண்டு கொள்ளாது. இது எல்லாவற்றையுமே மனசுல வச்சிருக்காங்க. அதுக்கான விடை 2026ல கொடுப்பாங்க. இப்ப டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, நஷ்டீடு எவ்வளவு தரணும்னு உங்களுக்கு அவங்களுக்கு ஒண்ணு வந்து அதாவது நெற்பயிர் வந்து மழையில மூழ்கி விட்டது, ஒண்ணு அறுவடை செய்த நெல்லு கொள்முதல் செய்யப்படாமல் அடுக்கி வைக்கப்பட்டு அது முளைந்து போச்சு. ரெண்டு விதத்துல விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை எப்படி அரசாங்கம் கையாளணும்? இப்ப அரசாங்கத்துல ஏற்கனவே அவங்க முறையிட்டு இருக்கிறபடி பார்த்தா எது 35% அவங்க கணக்கிட்டு அதுல கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இந்த சதவீதத்தை அவங்க எப்படி கணக்கிடுவாங்க சொல்லுங்க முதல்ல. விவசாயிகளுடைய கேள்வி இது. நீங்க விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்குங்கிறத நீங்க கணக்கிடும் முறையே சரியானதாக இல்லை. அப்ப எங்களுக்கு எப்படி இழப்பீடு சரியாக வரும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதனால அவர்களுடைய நஷ்டம் அப்படிங்கிறத நீங்க தெளிவாக கணக்கிட வேண்டும். முதல்ல அதுதான். அப்புறம் தான் அதற்கு ஏற்றவாறு இழப்பீடு கொடுக்கணும். உங்களுடைய பொதுவான இழப்பீடு இத்தனை சதவீதம் அத்தனை சதவீதம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது வந்து அதை கணக்கிடுறதுல இப்ப சொன்னாங்கல்ல, அனைவருக்கும் நாங்க வந்து 1000 ரூபாய் கொடுப்போம்ட்டு அதுக்கப்புறம் தகுதின்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரிதான் இந்த இழப்பீடுலுமே நடக்கும். அங்க பாரபட்சம் இருக்கும். அங்க தகுதின்னு ஒண்ணு உள்ள நுழைச்சி இதுதான் உங்களுக்கு இத்தனை சதவீதம் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து உருவாக்குவாங்க. அது இருக்கக்கூடாது. உண்மையாகவே விவசாயிகள் எத்தனை ஏக்கர்ல எவ்வளவு இடத்துல அவங்க வந்து பயிரிட்டாங்க, எவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத முழுமையான விவரங்களை பெற்று அவர்களுக்கான இழப்பீடு முறையாக வழங்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கையை நான் வைக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து சென்னை மாநகரில் வந்து 4000 கோடி செலவுல வந்து மழைநீர் வடிகால்வாய் வந்து அமைக்கப்பட்டு விட்டது. மழை பெஞ்ச ஒரு சொட்டு நீர் கூட நிற்காதுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஒரு கருத்து தெரிவித்தால், இப்ப பாத்தீங்கன்னா மழை நீர் வந்து எல்லாரும் தேங்கிட்டு இருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? அதாங்க, இப்போ ராட்சச மோட்டார் வச்சு சென்னையில மழை பெஞ்சிச்சுன்னா உடனடியாக நீரை வந்து எடுக்கிறதுக்கு அதிமுக ஆட்சி காலத்துல வந்து எல்லாமே முன்கூட்டியே திட்டமிடல் பண்ணி ராட்சச மோட்டார்கள்லாம் தயார் நிலையில வச்சுட்டு பண்ணினாங்க. ஆனா இப்ப இவங்க சென்ற வாரம் தான் சொல்றாரு, தலைமைச் செயலாளர் சொல்றாரு, நாங்க என்எல்சி நிறுவனத்திடமிருந்து ராட்சச மோட்டார்களை பெறுவோம். எல்லாமே எப்படி ஃபியூச்சர், அதாவது முன்கூட்டி செய்யாம மழை வந்த பிறகு எதிர்காலத்துல செய்வோங்கிற மாதிரி பேசுறாங்கல்ல. அப்ப அந்த இடத்துலயே மக்கள் கோவப்படுறாங்க. இது வந்து நாம சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணுமே மக்கள்கிட்டேருந்து வாங்கி சொல்றேன் நான். இதுல வந்து எந்த அரசியலும் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு கேள்விதான் தொடர்ச்சியா திமுகவை பார்த்து கேட்க தோணுது. உங்களை வந்து பார்த்தா நீங்க ஒரு ஆட்சியில இருந்த ஒரு கட்சி மாதிரியே இல்லை. ஏதோ புதிதா இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கவங்க மாதிரி நிர்வாக திறன் இல்லாம நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் மக்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறீங்க. நீங்க இந்த ராட்சச மோட்டார்லாம் தயார் நிலையில வச்சிருந்திருக்கலாம். என்ன ஆனது? அதான் 4000 கோடியோட கதை தான் பெரிய கதையா இருக்கு. 4000 கோடி எங்க என்ன ஆனிச்சு? இன்னைக்கு வந்து இல்லம் தேடி கல்வி அப்படின்லாம் சொல்றீங்க. இன்னைக்கு இல்லம் தேடி வெள்ளம். இதுதான் நீங்க சென்னை மக்களுக்கு கொடுக்கக்கூடியது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்தினரும் பாமர மக்களும் நிறைய இடங்கள்ல வந்து ரொம்பவே வசிக்க கூட முடியாத இடத்துல இன்னைக்கும் இருக்காங்க. அவர்களை நீங்க மேல கொண்டுட்டு வரேன்னு சொன்னாலும் அதை கொண்டுட்டு வர முடியல உங்களால. ஆனா இன்னைக்கு மழை பெஞ்சிச்சுன்னா அவங்க வீடு முழுவதும் தண்ணியில மிதக்குது இல்ல. இப்ப இந்த திட்டத்துக்கு பேர் என்ன இல்லம் தேடி வெள்ளமா? நான் கேக்குறேன். உங்களுடைய திட்டங்கள் எல்லாம்
நீங்க எதை எப்படி எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியல. ஒரு விவசாயி கண்ணீரோட சாலைகள்ல சவுக்கல் அந்த நெல் மூட்டைகளை பாதுகாக்க முடியாம ரோட்ல போட்டு வச்சிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியல. அவர்களுக்கு நீங்க வீட்டுக்கே போய் கூட அவங்க இடத்துக்கே போய் கூட நீங்க நெல் கொள்முதலுக்கு வாங்கிட்டு போற அளவுக்கு ஏற்படுத்தினீங்கன்னா ஒரு நல்ல ஆட்சின்னு சொல்லலாம். விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆட்சின்னு சொல்லலாம். நீங்க தேவையே இல்லாத பல திட்டங்களை போட்டு இல்லம் தேடிங்கிறீங்க. இங்க உங்களோட நெல் கொள்முதல் வாசல்லையே பாத்தீங்கன்னா கிடக்குறாங்க விவசாயிகளே அப்படியே நெல் முளைந்ததை நம்ம பார்க்க முடியுது. ஆமா, அது வைத்தறிச்சங்க. நெல் கொள்முதல் செய்யப்பட்ட பிறகு உள்ள மூட்டைகள்லயும் முளைச்சிருக்கு. அதனால அரசுக்கு நஷ்டம். அரசுக்கு நஷ்டம்னா அது யாருடைய பணம்? நம்முடைய வரி பணம் தான். அப்ப அது அரசுக்கும் நஷ்டம். அத நெல்ல கொள்முதல் செய்ய முடியாம விவசாயம் ரோட்ல அடுக்கி வச்சுட்டு அதுவும் நஷ்டமாயி அவங்களுக்கான மகசூல் இழப்பீடு, அவர்களுக்கான இழப்பீடும் அதிகமா நஷ்டமா போயிடுது. அவங்களும் லாஸ்ல போயிடுறாங்க. அப்ப இந்த ரெண்டு பக்கமுமே நஷ்டம் ஏற்படுறதுக்கு காரணம் சரியான முறையில சரியான நேரத்துல நீங்க ஏன் நெல் கொள்முதல் செய்யல? இவ்வளவுதான் சிம்பிள் கொஸ்டின். மழைய நீங்க விடுங்க, சரி மழை பெஞ்சிச்சு, நீங்க அப்ப அதற்கு இன்னொரு ஆப்ஷன் குடோன் அமைச்சு கொடுக்கறது. நீங்க எல்லா நெல் மூட்டைகளையும் பாதுகாக்கும் வகையில நீங்க குடோன்களை அமைச்சு கொடுத்துருக்கணும். தனியார் இடத்துல சின்னதா ஒரு செட்டு போட்டு ஒரு ஒன்னத்துக்குமே ஆகாத ஒரு செட்டு போட்டு தண்ணி எல்லாம் ஊத்துற மாதிரி ஒரு செட்டு போட்டு ஒரு கணக்கு காட்டுறாங்க. எல்லா இடத்துலயுமே கணக்கு காட்டுறாங்க. அதிமுக ஆட்சியில பண்ணை அமைக்கணுங்கிறது அரசாங்கம் எடுத்து பண்ணுச்சு. அதுல 20-30 பேர் வேலை பார்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு திமுக ஆட்சியில யார் பண்றா? திமுக காரவங்க தனியார்ட்ட ஒப்படைக்கிறாங்க. தனியார்ட்ட ஒப்படைச்சு அங்க என்ன பண்ணலாம், ஊழல் என்ன பண்ணலாம். அதே மாதிரிதான் தூர்வாரும் பணியிலையுமே திமுக காரவங்கள்ட்ட ஒப்படைச்சு அதுல என்னென்ன ஊழல் பண்ண முடியுமோ அந்த ஊழல் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த தண்ணி தேங்கி நிக்கிறது ஒரு பக்கம் விவசாயிகளும் பிரச்சனை, இன்னொன்னு வீடுகளுக்குள்ளே தண்ணீர் புகுந்துடக்கூடிய ஒரு அபாயத்துல இருக்கு. மாநகரங்கள்ல இதுவரைக்கும் இருந்துச்சுங்க. இவர்களுடைய செயல்பாடு இல்லாத ஒரு தன்மையினால இன்னைக்கு நகரங்களிலும் கிராமங்களிலும் கூட அந்த நிலை உருவாக வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அதுதான் அச்சமா இருக்கு. அந்த அளவுக்கு இவங்க ஆட்சி திறன் இல்லாம ஒரு முழுவதுமாக செயலற்ற ஒரு ஆட்சியாக இருக்கிறது தான். நம்ம எடப்பாடி டெல்டா மாவட்ட விவசாயிகளை பார்த்து குறைகள் கேட்டிருக்காரு. நீங்க அங்க போறீங்களா? அடுத்து நிச்சயமாக போவேன். இந்த வாரத்துல இப்ப போறதா தான் இருக்கேன். போயிட்டு நாகப்பட்டினம், திருவாரூர்லாம் போய் மக்களை பார்க்கலான்னு இருக்கேன். எங்க பகுதி தரேன். ஆமா. இப்ப இன்னொரு விஷயம், அந்த திட்டம் தீட்டப்பட்டு நிதி ஒதுக்கப்படுகிறது, ஆனா அந்த நிதியை ஒழுங்கா செயல்படுத்தல என்ற குற்றச்சாட்டு, அதாவது அந்த 4000 கோடி என்ன ஆனது என்ற கேள்வி இன்னைக்கு முன்வைக்கப்படுகிறது. என்ன படிக்க 4000 இந்த பக்கம் 4000 கோடி, இந்த பக்கம் 47,000 கோடி, இன்னொரு பக்கம் தூர்வாரம் 7,000 கோடி, இப்படி பலாயிரக்கணக்கான கோடி அப்படிங்கிறத ஒரு மழை காலத்துல மக்களை பாதுகாப்பதற்காக நீங்க ஒதுக்கிய நிதி. இந்த நிதியை நீங்க என்ன செஞ்சீங்க? ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமாங்கிறது கேள்வி. ஏன்னா நீங்க எதுக்காக பண்ணீங்க? இப்ப 4000 கோடிக்கு என்னென்ன செலவு? நீங்க இந்த மழைநீர் வடிகால் குழாய்கள் அடைப்பெல்லாம் எடுத்தீங்களா? என்ன பண்ணீங்க? நீர் வடிகிறதுக்கான வாய்ப்புகளை எங்கெங்க உருவாக்குனீங்க? அடைப்புகளை நீக்கினீங்களா? அந்த ஒரு கிளியரா ஒரு டீட்டெயில்டா ஒரு வெள்ளை அறிக்கை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓ பரவாயில்ல, திமுக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியுமா உங்களால? ஒரு வெள்ளை அறிக்கை வேணும். நீங்க விவசாயிகள் சார்ந்தும் சரி, மாநகரங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிக்கான வெள்ளை அறிக்கையும் வேணும், விவசாயிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதிக்கான வெள்ளை அறிக்கையும் வேணும். அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய அந்த பிரச்சனையில முதலமைச்சருடைய அணுகுமுறை, வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்ஆர் பன்னீர்செல்வம் அணுகுமுறை, அதே போல சக்கரபாணி அவர் உணவுப் பொருள் வழங்குத்துறை அமைச்சர், இவங்களுடைய அணுகுமுறை, உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் எப்படி இருக்கு மேடம்? முன்னுக்கு பின் முரணா இருக்கும். நீங்களே பார்த்துருக்கலாம். அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஒரு மக்கள் பிரதிநிதி பேசுற மாதிரியே இல்லை. அவங்க ஒரு அரசியல்வாதியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக, தன் கட்சியை காப்பாத்துறதுக்காக பேசக்கூடிய மாதிரி தான் பேசுறாங்களே தவிர மக்களுக்கானவர்களாக அவங்க ஒரு இடத்துல கூட பேசல. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு. எம்ஆர் பன்னீர்செல்வம் அவர்கள்லாம் ஒரு விவசாயிகளை பற்றி பேசும்போதெல்லாம் பேசுறதும் ரொம்ப அலட்சிய போக்காக பதில் சொல்றதும், அது எங்க மேல தவறு இல்லை அப்படிங்கிறத மட்டுமே நீங்க வெளிக்காமிக்கணும்னு பேசாம உங்க மேல உள்ள தவறுகளையும் ஏற்றுக்கொண்டு இதை இனிமேல் திருத்திக் கொள்கிறோம்னு கூட நீங்க சொல்லலாம். அதை விட்டுட்டு உங்க பக்கம் தவறே இல்லைங்கிற மாதிரி நீங்க பேசுறது சரியான முறையாக தெரியல. அது விவசாயிகள் எல்லாம் இன்னும் மனதளவுல துன்பப்படுத்துற மாதிரி இருக்கு. மனதளவுல அவங்க ஏற்கனவே நஷ்டத்தை சந்திச்சுட்டு இருக்காங்க. இந்த மழை வந்ததுனால ஏற்கனவே நஷ்டத்தை சந்திச்சு மன உளைச்சல்லையும் மன அழுத்தத்திலையும் இருக்காங்க. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் உங்களுடைய வார்த்தைகளாவது அவர்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடியதா இருக்கணும். அடுத்து இழப்பீடுங்கிறது அடுத்ததுதான். நான் உண்மையாகவே சொல்றேங்க, டெல்டா பகுதிகளில் உள்ளவர்களுக்கெல்லாம் நீங்க பணம் நஷ்டமாகுது அப்படிங்கிறத விட அவங்களுக்கான அந்த மன ஆறுதலை எதிர்பார்ப்பாங்க.
ஏன்னா பணத்துக்காக செய்யற வேலை கிடையாது விவசாயம். எனக்கு வருமானம் நிறைய வரும்னு செய்யற வேலை கிடையாது. இது நம்ம சோறு போடணும், எல்லாரும் இங்க சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 எப்படி சொல்றேன்னா ஒரு நல்ல மனசோட அவங்க விவசாயத்தை நேசிச்சு செய்யக்கூடியவர்கள், ஒரு தாய் உள்ளத்தோட. அதான் சோழ சோறுடைத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த எண்ணத்தோட உள்ளவங்களை நீங்க எப்படி கையாளணும் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அவர்களை நீங்க போற்றணும், புகழணும், அப்படியெல்லாம் தான் வச்சிருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அவங்கள அப்படியே கீழே கொண்டுட்டு வர்ற மாதிரி அவர்களை உதாசீனப்படுத்துறது, அவங்கள அவமதிக்கிற மாதிரி பேசுறது, வானத்துக்கு கூரை போட முடியுமான்னு கேட்கறது, செயற்கை மழை இயற்கை மழைன்னு பேசுறது, இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் இருக்கு பாருங்களா. அந்த பேச்சுக்கள்லாம் என்ன பண்ணிடுதுன்னா அவர்களை நோகடிப்பது போல இருக்கு. இதனாச்சும் நீங்க திமுக குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம், இப்ப டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வராங்க. ஆனா திமுக கூட்டணியில் உள்ள இடதுசாரிகள் வாயை திறக்காம இருக்காங்களே. ஏன்னா அவங்க விவசாயிக்கான தொழிலாளர்களுக்கான கொள்ளு கொடுக்கக்கூடிய கட்சி இடதுசாரிகள் எதுவுமே வாயை திறக்காம இருக்காங்க. அதுதாங்க ஒரு பேராபத்தா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அரசியல்ல கூட்டணி தர்மத்தை காப்பாத்துறோம்னு சொல்லிட்டு உங்களை எல்லாம் நம்பிய ஒரு கூட்டத்தை நீங்க ஏமாத்துறீங்கிறது தான் மிகவும் வேதனையான ஒன்றாக நான் பார்க்கிறேன். உங்களோட கூட்டணி தர்மத்தை காப்பாத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க யாருக்காக உங்க கட்சியை நீங்க பலப்படுத்துறீங்க? உங்களை ஒரு கட்சியாக அங்கீகாரப்படுத்தியது யார்? அப்படிங்கும்போது அந்த மக்களுக்காக, அந்த விவசாய மக்களுக்காக, அந்த விவசாயம் சார்ந்த பகுதிகளுக்காக கம்யூனிஸ்டுகள் கூட குரல் கொடுக்காம, வலுவான குரலை எழுப்பாம, ஏன்னா தேர்தல் நெருங்கும் போது நமக்கான சீட்டுகள் குறைத்துடுவாங்களோ, நமக்கான வேறெல்லாம் சொல்ல வேண்டாம், சீட்டுகள் நோட்டுகள் எல்லாத்தையுமே வச்சுக்கிங்க, இது எல்லாத்தையுமே குறைச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்துல உங்களுடைய நலனை கருதி நீங்க இப்ப வாயடைத்து போயிருக்கிறது உண்மையாகவே விவசாயிகளுக்கும் உங்களை நம்பிய கூட்டத்திற்கும் நீங்க இழைக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகமா நான் பாக்குறேன். இது ஒரு துரோகம் தான், அது வேற ஒன்றும் வார்த்தையே கிடையாது. நீங்க என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல, நமக்கு சீட்டே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நாம மக்களுக்கான அரசியல் மக்களுக்காக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய போராட்டம் வெடித்திருக்கும். டெல்டா மாவட்டங்கள்ல கம்யூனிஸ்டுகள் இருந்து ஒரு போராட்டம் செய்தால் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியும், அந்த பகுதியை சேர்ந்தவள் என்கிற முறையில எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு வாயடைத்து போயிட்டாங்களே அப்படிங்கிறது மனசு உண்மையாகவே கஷ்டப்படுது. இதெல்லாம் நீங்க என்னால மாத்த முடியுமா அப்படின்னா தெரியல. ஆனா மக்கள் உணர்ந்து இவர்களுக்கெல்லாம் சரியான பாடம் தெரிவிக்கணும். இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இது கம்யூனிஸ்ட் கோட்டைன்னு. அந்த கோட்டையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் நீங்க இருந்தா மட்டும்தான் அந்த கோட்டை இருக்குள்ள. அந்த கோட்டை உடைத்து தகர்த்தெறிஞ்சிருவாங்க மக்களே சேர்ந்துங்கிறத நான் பதிவு செய்ய விரும்புறேன். உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி.